மக்கள் மன்னதே அன்பாலே. நேற்று வந்தது அவர் பணிமனைக்கு வரணும்னு சொல்லிட்டு மக்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்துட்டு போனார். இன்றைக்கி டைம் கரெக்டாக இல்லாத காரணத்தினால அந்த ஷெடியூலை வந்து மாற்றி வச்சுருக்கோம். பேசிகிட்டே இருக்கும்போது நான் நடந்து போட்டுமான்னு கேட்டுறேன். பர்மிஷன் இல்லை. அப்போ நம்ம இன்னொரு நாள் நம்ம வந்து பர்மிஷனோடு நான் ஏரியாவில் நடந்து வந்து நான் பார்க்கணும். மக்களை ரொம்ப விருப்பப்படுறாரு. மக்கள் சொன்ன குறைகள் இந்த கஞ்சா பழக்கம், உமன்ஸ் சேஃப்டி இல்லை, இந்த ரோடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, டைனேஜ் லைன் பிரச்சனை, இதை எல்லாமே சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்கன்றதான் எனக்கு கேள்வி வருது. அதை சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த காசை கொடுத்தா வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அது அவர்களுடைய காசு. அந்த காசுக்கு மதிப்பு வெறும் 4 நாள் 5 நாள் தான். அடுத்த 5 வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 5 வருஷத்தில் ஒரே ஒரு நாள் கூட எட்டி பார்க்க கிடையாது. அதனால் அவங்களுக்கு வாய்ப்புலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. பெரம்பூர் தொகுதி அப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதி 2 தொகுதியிலையுமே போட்டி போடுறாரு. 2 தொகுதியிலையுமே விஜய் சார் ஜெயிச்சிட்டாருன்னா எந்த தொகுதியில் அவர் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணுவார்? என்னுடைய தொகுதியை நான் தலைவருக்கு கண்டிப்பாக இந்த ஏன் தொகுதியில் 60 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் தளபதியை ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க தான் மாற்றத்தை ரொம்ப அதிகப்படுத்துகிறாங்க. புதுசாக நிற்கிறாரு, தொகுதி வராரு பெரம்பூர் தொகுதியில். அது இல்லாமல் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் வந்தால் அது நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை தானே. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய பெரம்பூர் தொகுதி செயலாளர் சிவா இருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த பெரம்பூர் தொகுதியில் விஜய் சார் இன்னைக்கு தான் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நேற்றே வந்துட்டாரு. என்ன காரணம் சார்? சார், நாங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவித்ததுலேருந்தே சாரோட பிரச்சாரம் நடந்துட்டு தான் இருக்குது. நேற்று வந்தது அவர் பணிமனைக்கு வரணும்னு சொல்லிட்டு மக்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி நேற்று பார்த்துட்டு போனார். இன்றைக்கி டைம் கரெக்டாக இல்லாத காரணத்தினால அந்த ஷெடியூலை மாற்றி வச்சுருக்கோம். ஓகே, இன்றைக்கும் வருவாரா விஜய் சார்? வரது இல்லை, இன்னைக்கு இல்லை சார். இன்றைக்கி அவர் வரலை. ஏன்னா டைம் நாங்கள் 3 to 5 கேட்டோம். அவங்க 9 to 12 கேட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த ஷெடியூலை சாரோட ப்ரோட்டோகால் நிறைய ஷெடியூல் இருக்கனால அது வர முடியல அவரால். ஓகே, நேற்று திடீர்னு விஜய் சார் வந்தப்போ இந்த பெரம்பூர் மக்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது அவருடைய தொகுதி. அவர் வரணும், என்றைக்கு வேணாலும் அவர் வரலாம். அது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக எல்லாருக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, டெய்லியும் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இங்கே என்னென்ன நடக்குது, எவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க, அதெல்லாம் நாங்கள் ரிப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்குறோம். அவர் நேற்று விருப்பப்பட்டு மக்களை பார்க்கணுன்னு தான் வந்தார். பேசிகிட்டே இருக்கும்போது நான் நடந்து போட்டுமான்னு கேட்டுறேன். பர்மிஷன் இல்லை. அப்போ நம்ம இன்னொரு நாள் நம்ம பர்மிஷனோடு நான் ஏரியாவில் நடந்து நான் பார்க்கணும். மக்களை ரொம்ப விருப்பப்படுறாரு. ஓகே, இந்த பெரம்பூர் தொகுதியும் அப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதியும் அவரோட ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதனால இந்த 2 தொகுதியை அவர் சூஸ் பண்ணார்? ஒரு முதலமைச்சர் தொகுதி இது. அந்த முதலமைச்சர் தொகுதி 2 இதில் நிற்பாங்க எப்போதுமே. அதில் இந்த தொகுதியும் திருச்சி கிழக்கு தொகுதியும் ஒரே மாதிரி தான் அவர் பார்க்குறாரு மக்களை. இந்த தொகுதியில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்குறோம். எங்களுக்கு சார்ந்தவங்க, எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, நிர்வாகிகள் அனைவருமே ரொம்ப தலைவர் மேலே அன்பையும் பாசையும் வச்சதுனால நாங்கள் அதை வரவேற்கிறோம். விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை, கண்டிப்பாக விஜய்க்கு தான் இருக்கும். இளைஞர் மக்கள் நிறைய இருக்காங்க. புதுசாக ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் போடுவாங்க. இப்போ அவர் வந்தால் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றங்கள் வரும். இந்த தொகுதியில் விஜய் சாருக்கு அடுத்து நீங்கள் தான் இந்த தொகுதியில் அடுத்து தான் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கீங்க. இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணும், இந்த விஷயத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ கரண்ட் லாஸ்ட் இயர் இருந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம் அவர் இங்கே ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த 7.5 வருஷம் ஆட்சியில் அவர் எல்லா திட்டங்களும் கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கலாம். ஆனால் மக்களுக்கு அடிப்படையான தேவைகள் என்னென்னா, நல்ல குடிநீர், ட்ரைனேஜ் லிஸ்ட்டு, அந்த ட்ரைனேஜ் லைன்ஸ் சரியாக இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும். மழை பெஞ்சா ரோடு அரிச்சிட்டு இது பண்ணி போயிடுது. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள். இதில் கவனம் செலுத்தாமல் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிக்கிறது, பாலம் கட்டுறது, இதில் போய் நிறைய விஷயங்கள் பண்ணதுனால இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை தேவைகள், அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. நல்ல ரோடு ஒன்று போட்டுட்டு, நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம், நல்ல குடிநீர், தலைவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு குழாய் தண்ணீர், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் நல்ல டீசெண்டாக பண்ணி கொடுத்துட்டோம்னா அடிக்கடி எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. மக்களும் அன்றாட வேலையில் கவனத்தை செலுத்திட்டு போக முடியும். அதில் நாங்கள் முக்கியமாக குறிக்கோளாக மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் ரெடி பண்ண தயாராக இருக்கோம். நேற்று விஜய் சார் வந்து மக்களை சந்திச்சாரு. மக்கள் அவர்கிட்ட என்ன குறைகள் எல்லாம் கூறுனாங்க, அதுக்கு விஜய் சார் தரப்புலேருந்து என்ன சொன்னார் அவர்? மக்கள் சொன்ன குறைகள் இந்த கஞ்சா பழக்கம், உமன்ஸ் சேஃப்டி இல்லை, இந்த ரோடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ட்ரைனேஜ் லைன் பிரச்சனை, இதை எல்லாமே சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, நம்ம வந்தது பிறகு முதல்ல எதை செய்ய முடியுமோ அதை இனிஷியேட் எடுத்து எனக்கு அதோட லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டு போயிருக்காரு. ஏன்னா பெரம்பூர் மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை என்னென்னா, குளத்தூர் ரொம்ப ஃபோக்கஸ் ஆகுது, பெரம்பூர் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த மைனாரிட்டி விங்கில் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு அவங்களோட ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு சட்டசபையில் பெருசாக இல்லைன்னு ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது. அதை நான் 2021 நான் கலெக்ட் பண்ணி செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். அதனால் மக்களுக்கு அந்த இதை வந்துட்டு இப்போது சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் அண்ணன் நிற்கிறதுனால அது நல்ல ஒரு ஊக்கத்தை வந்துட்டு பெரம்பூர் மக்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ விஜய் சார் எத்தனை வீட்டுக்கு போனார் சார்? சார் இங்கே பக்கத்தில் இந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு ஒரு 3 பேர் வீட்டுக்கு போனார். அவங்க வரவேற்பு கொடுத்தாங்க. நல்ல எல்லாருடைய மக்கள் மனசுலையும் அவர் உள்ளே போயிட்டார். ஸோ அதனால் எல்லார் வீட்டுக்கும் போன மாரி தான். இந்த இடத்துக்கு அவர் வந்துட்டு போனார் அப்படின்னா பெரம்பூர் தொகுதி எல்லார் வீட்டுக்கும் அவர் போன மாரி தான் அர்த்தம். அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தான் சொல்லுவோம். அதாவது வந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பரபரன்னு இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் விஜய் அண்ணன். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு தொகுதி, அதாவது பெரம்பூர் தொகுதியில் அவர் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட். அதே மாதிரி கட்சியில் வந்துட்டு அவர் எல்லாருக்கும் வந்துட்டு வாக்கு சேகரிக்கணும். இப்போ 2 நாள் முன்னாடி ரோட் ஷோ நடந்தது சென்னை சென்ட்ரலில் எக்மோர் பக்கம். ஸோ அங்கேயும் போயிருந்தார். நேற்று வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தான், நிறைய பேருக்கு தெரில. அதனால் வந்து ஐயோ நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது தான். இந்த பெரம்பூர் தொகுதி வந்து டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மீறி தாவேக்காவால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா எந்த விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லுவீங்க? மக்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதான் நான் சொன்னல, என்னுடைய தொகுதியிலே இவ்வளோ பிரச்சனைகள் நான் பார்த்துட்ருக்கிறேன். அவங்களும் பார்த்திங்கன்னா எல்லா தொகுதியிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு தேவையானது நல்ல எம்எல்ஏ தேவை. அந்த தலைவருடைய தொகுதி இது, சிஎம் தொகுதியாக நாங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போது இந்த தொகுதியில் மக்களுக்கு என்ன தேவையோ, ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம். பெரம்பூர் தொகுதி வந்து டிஎம்கே கோட்டை ஆனது வந்து கடந்த ஒரு 10 வருஷத்தில். அதாவது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இறந்துட்டு அப்புறம் தான். ஜெயலலிதா அம்மா வந்துட்டு ஆட்சியில் இருக்கும்போது இங்கே வட சென்னையோட எம்பியாக இருந்தவர் வெங்கடேஷ் பாபுன்னு ஒருத்தர், அவர் ஏடிஎம்கேக்காரர் தான். ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு அப்புறம் தான் வந்துட்டு டிஎம்கேவோட கோட்டையாக அது வந்துட்டு மறுபடியும் மாறிடுச்சு. அதனால் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அந்த கோட்டை நிலை நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இதே கோட்டையிலே வந்துட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட், அதாவது வந்து இந்த குப்பையை எரிக்கிறதுக்காக ஒரு புது பிளான்ட்டு கொடுங்கையூரில் 1000 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க. அது எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொண்டு வராங்க. அதை வந்துட்டு எதிர்த்து ஒரு பெரிய மனித சங்கிலி ஒரு 1000 பேருக்கு மேலே கலந்து, அது தாவேகா வடசென்னையிலேருந்தும் வந்து அன்றைக்கி போராட்டத்தில் கலந்துக்கினாங்க. நானும் அன்றைக்கி கலந்துக்கினேன். நிறைய அமைப்புலேருந்து வந்து கலந்துக்கினாங்க. அதே இப்போ நீங்கள் பெரம்பூர் வந்து கோட்டைன்னு சொல்லிக்கல, அதே கோட்டைக்குள்ளேயே வந்துட்டு 1000 பேருக்கு மேலே நின்று ஒரு போராட்டம் வந்துட்டு தொடர் போராட்டம் 1 வாரத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எடப்பாடி கிட்டேருந்து எதிர்க்கட்சி தலைவராக அவர் அறிக்கை விட்டார். அப்புறம் தான் சீமான் அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது வந்து அந்த டெண்டரை வந்து மாற்றி அமைச்சாங்க. அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பண்ணாமல் கொஞ்சம் கூட மாற்றி அமைச்சாங்க. அதுவே வந்து மக்களோட ஒரு வெற்றி தான். பழைய மாதிரி வந்து டிஎம்கேக்கு வந்து வாய்ப்புலாம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எட்டியே பார்க்கறது கிடையாது. 5 வருஷத்தில் ஒரே ஒரு நாள் கூட எட்டி பார்க்கறது கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணி மக்களை ஏமாற்றிருக்காங்க தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணவங்க மக்கள் எல்லாருமே குறை சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? நல்ல வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா மக்கள் தலைவரே வந்து நின்னா கூட என் எம்எல்ஏ எனக்கு நல்லா வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவர் எதுவுமே செய்யலை. எங்களுக்கே தெரியும். ஏன்னா இதே இடத்துல தான் நாங்களும் பிறந்து வளர்ந்துருக்கோம். அப்போ இதே இடத்துல பிறந்து வளர்ந்த எங்களுக்கே இவ்வளோ இது வருது அப்படின்னா இன்னைக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா தலைவருடைய தொகுதின்றதுனால தான் இன்றைக்கி வீடு வீடாக போகிறது, எல்லோரும் வீட்டிலே போய் ஓட்டு கேட்குறது. அவங்களுக்கே தெரியும் இவர் வந்து நடிக்கிறார் என்று. திருப்பி இவங்களே நமக்கு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம இது பண்ண போகிறோம். அதேமாரி ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்கன்னு தான் எங்கள் கேள்விக்கு வருது.
அதை சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த காசை கொடுத்தா வாங்கிக்கிட்டோம், ஏன்னா அது அவர்களுடைய காசு. அந்த காசுக்கு மதிப்பு வெறும் 4 நாள் 5 நாள் தான். அடுத்த 5 வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. திருப்பியும் டிஎம்கே, திருப்பியும் ஏடிஎம்கே அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அப்புறம் அடுத்த 5 வருஷத்தில் இன்னும் விலைவாசி, பால் விலை, எண்ணெய் விலை எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் ஏற்றிருக்கு. ஸோ திருப்பி அவங்களுக்கே நம்ம திருப்பி வாய்ப்பு தரதை விட புதுசாக வர ஒரு கட்சிக்கு வாய்ப்பு தர ரொம்ப நல்லது. திமுக கோட்டைன்னா எஸ்ஐஆருக்கு முன் 1 லட்சம் ஓட்டு கம்மியாயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ 2,26,296 ஓட்டு இருக்குது. அதில் தலைவருக்கு எவ்வளோ ஓட்டு விழுன்றது மே 4ஆம் தேதி உங்களுக்கே தெரிய வரும். ஓகே, இப்போ இந்த பெரம்பூர் தொகுதி அப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதி 2 தொகுதியிலையுமே போட்டி போடுறாரு. 2 தொகுதியிலையுமே விஜய் சார் ஜெயிச்சிட்டாருன்னா எந்த தொகுதியில் அவர் வந்து அவரோட பதவியை ராஜினாமா பண்ணுவார்? 100% வந்து தலைவர் கையில் தாங்க இருக்குது. என்னுடைய தொகுதியை நான் தலைவருக்கு கண்டிப்பாக இது பண்ண மாட்டேன். அது அவருடைய மெயின் குறிக்கோள், புரியுதுங்களா? அது அவருடைய டிசைடட். பட் பெரம்பூர் மக்களை என்றைக்குமே அவர் பத்திரமா பார்த்துப்பாரு. அதனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, கடலூர்லேயே நாளைக்கு திடீர்னு அது வந்து கேன்சல் ஆகிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இந்த பரப்புரைக்கு போகாமலேயே தாவேக்காவால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சார், நம்ம டைம் கேட்குறோம், அந்த டைமோட ஃபெசிலிட்டி எல்லாமே மாறி மாறி வருது. அது அந்த ஊரில் அந்த டைமுக்கு ஏற்ற மாரி நம்ம ஷெடியூல் மாற்ற முடியாது. இந்த டைமுக்கு நம்ம கன்வெர்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி சார் உள்ளே வராரு அப்படின்னா 3 hours 4 hours கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த 3 hours 4 hours அவங்க 2 hours கொடுத்தா அதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதோட ப்ரோட்டோக்கால் படி தான் அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வேலை செய்கிறோம், மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள், புரிதுங்களா? அதனால் அது தன்னால் நடக்கும், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, இப்போ விஜய் சாரை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவரை பற்றி பர்சனல் லைஃப் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் விஜய் சார் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? சார், அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நெகட்டிவிட்டி நிறைய பேர் கொடுப்பாங்க. அதை தாண்டி எப்போதுமே தளபதிக்கு ஒரு பெரிய, நாங்கள் படம் ரசிகராக இருக்கும் போது படம் வரும்போது அது தடைகள் வரும், அதை உடைச்சி எறிஞ்சு தான் சிம்மானத்தில் போய் உட்காருவார். அதே மாரி தான் இப்பயும் தடைகள் வந்துட்டு தான் இருக்கும், அதை உடைப்பார், உடைச்சி கண்டிப்பாக போவார். ஒரு 25 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கவங்க மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்றவங்கலாம் யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்லன்னு பொதுவாக வெளியில் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படிலாம் நினைக்கல சார். ஏன் தொகுதியில் 60 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் தளபதியை ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க தான் மாற்றத்தை ரொம்ப அதிகப்படுத்துகிறாங்க. கீழே உள்ளவங்க எல்லாருமே அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறைக்கான ஓட்டு, அதை வந்து அவங்க மெயினாக நினைக்கிறாங்க. அதனால் எனக்கு அது ஒரு பெருசாகவே தெரியல. 100% என்னால் சொல்ல முடியும், 18 வயசுலேருந்து 85+ இருக்கிற வரைக்கும் தலைவர் மேலே ரொம்ப அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்காரு. அது இன்னமும் கரெக்ட் தான், கூட்டம் ஓட்டம் மாறாது தான். இருந்தாலும் வந்து அவருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய கருத்து கணிப்பெல்லாம் நிறைய சேனல்ல எடுக்கிறாங்க. அந்த எந்த கருத்து கணிப்புலையுமே தாவேகா வந்து அடுத்த ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த கருத்து கணிப்புலையுமே சொல்லலை. கருத்து கணிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட கையில் தான் சார் இருக்குது. நீங்கள் போய் கேட்குறோம் செய்யணும், 100 பேர் இருக்காங்க, இந்த 2,26,600 பேருமே நீங்கள் போய் பார்த்துட முடியாது. அப்போ அந்த 2,26,600 பேர் நீங்கள் பார்த்து அவங்கள கேட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 30 பேர் 40 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களால வெளியே சொல்ல முடியாது, அதனால நோ கமெண்ட்ஸ்ன்ட்டு போயிடுவாங்க. கருத்து கணிப்பு 4ஆம் தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவை தாண்டி தாவேகா எந்த அளவுக்கு ஒரு மாற்று கட்சியாக இருக்கும்? 100% இருக்கும் சார். அதில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மாற்று கட்சிலாம் இல்லை, அடுத்த ஆட்சியை நம்மளது தான், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை அதிகமாக விரும்புகிறாங்க. 2016 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கும் நடந்தது. அப்போது டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி டிஎம்கே ஜெயிக்கலையே, 16 சீட்டு கூட இது பண்ணலையே. ஆனால் அன்றைக்கி மாற்றத்தை மக்கள் விரும்பினாங்க. அதேமாரி இப்பயும் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஐயா, இந்த பெரம்பூர் தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? வாய்ப்பு இருக்கும்போது இது விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்குது. விஜய் சாருக்கு தான் இருக்கா? எதனால் விஜய் சாருக்கு வாய்ப்பு இருக்குது? இளைஞர் மக்கள் நிறைய இருக்காங்க, புதுசாக ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் போடுவாங்க. இப்போ அவர் வந்தால் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றங்கள் வருமா? வரும். ஓகே, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பண்ணாங்க மாறி மாறி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ரொம்ப வருஷமாக அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. ஏதாவது பண்ணாங்களா? தொகுதியில் முன்னேற்றம் இருந்துச்சா? அப்படி ஒன்றும் முன்னேற்றமாக இல்லையே. முன்னேற்றமே இல்லை. இந்த தொகுதியில் மெயின் பிரச்சனை என்னங்கய்யா? மெயின் பிரச்சனை வந்து ஒன்றும் இல்லை. மெயின் பிரச்சனை நார்மலாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன இப்போ புது ஆட்சி மாறணும். அவனே இந்த தொகுதியில் நிறைய இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் நிறைய இருக்குங்க. இருக்கு, அது இருக்கு. ஆனால் அது வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஆமாம், அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கிறாங்களா போலீஸ்? எங்கே எடுக்கிறாங்க? பழைய நிலைமை தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
ஓகே, இப்போ விஜய் சார் வந்தால் இந்த விஷயத்த மாற்றணும்னா எந்த விஷயத்த மாற்றலாம் இந்த தொகுதியில்? இன்னும் ஒயின்ஸு சரக்கு கம்மியாக குறைக்கும். அதான் விஜய்க்கு கொஞ்சம் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பழைய மாதிரி வந்து டிஎம்கேக்கு வந்து வாய்ப்புலாம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எட்டியே பார்க்கறது கிடையாது. 5 வருஷத்தில் ஒரே ஒரு நாள் கூட எட்டி பார்க்கறது கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. விஜய்க்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நேற்று விஜய் சாருமே வந்து வந்திருந்தாரு. புதுசாக போடுறவங்க எல்லாம் வந்து விஜய் கட்சி தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் விஜய் சாருக்கு அரசியல் தெரியாது, அனுபவம் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க அனுபவம் இல்லை, அனுபவம் எல்லாம் நான் பிறக்கும் போதே அனுபவம் ஆகிடுது, புரியுதுங்களா? 90 பக்கம் நேற்று அறிக்கை விட்டுருக்காரு. அதை படிக்கவே முடியல, அவ்வளோ இருக்குது. அதில் ஏதோ ஒரு பாதி நிறைவேற்றினா கூட நல்லா இருக்கும். அது வந்து கண்டிப்பாக செய்வார் அவர், நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா. கண்டிப்பாக. இப்போ ஒரு மாற்று கட்சி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தாவேக்கால இருக்கா? கண்டிப்பாக மாற்று இது தேவை தான். ஆனால் வந்து மறுபடியும் சில ஜனங்க அந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறது, மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறதுலாம் வந்து அதை பெருசாக நினச்சி இன்னும் அதில் இருக்கிறாங்க. அதனால் வந்து கரெக்டாக யூகமாக சொல்ல முடியல. இப்போ இந்த இளைஞர்கள் வந்து விஜய் சார் வரும்போது ரொம்ப கூட்டமாலாம் போகிறாங்க. ஆனால் இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்ட மாறாது, நிறைய பேருக்கு ஓட்ட ஐடியா இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. அது இன்னமும் கரெக்ட் தான், கூட்டம் ஓட்ட மாறாது தான். இருந்தாலும் வந்து அவருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. திமுக ஆர்டி சேகர் அவருக்கு எதனால சரி சிறப்பாக பணியாற்றுறாரு. ஓகே, நிறைய பேர் வந்து தொகுதிக்கு வரதில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. இப்போ விஜயுமே வந்து முதல்வர் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து இந்த பெரம்பூர் தொகுதியில தான் நிற்கிறாரு. அவருக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அவருக்கு ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்கு, ரொம்ப இதுவாக இருக்க மாதிரி தெரியல, ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியல. ஓகே, இந்த அவர் வரும்போது நிறைய கூட்டம்லாம் கூடுது. ஸோ இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டம் வந்து அவர் ரசிகர்களாக கூட இருக்கலாம். அதனால நான் அது கரெக்டாக அது செக் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் மாற்று கட்சி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த மாற்று கட்சி எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா உங்களுக்கு? மாற்றம் வேணுமன்ற மாதிரி தெரியல. அது ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த தொகுதியில் வேற ஏதாவது மெயின் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதாவது இருக்குங்களா? மெயின் எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த தொகுதியில் எந்த பிரச்சனையுமே மாற்ற வேண்டியது இல்லை. இப்போ மறுபடியும் ஆர்டி சேகர் அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா இந்த தொகுதியில் வேற ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்ன விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க? இந்த விஷயத்த மாற்றினா இந்த தொகுதியில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த விஷயம்னா அது டிராஃபிக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஃபுல்லாக ரோட்லேயே வண்டி விட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு டிராஃபிக் இல்லாமல் இது நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் அண்ணா அவர் நிற்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு நல்ல தொகுதி சென்னையில் வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்காருன்னு தான் நான் சொல்லணும். 2021 எந்த கட்சிக்காக கல்பனை பண்ணீங்க? 2021 நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2000 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆரம்பித்த கட்சி. ஆர்கே நகர் பை எலெக்ஷன் நின்று ஆர்கே நகரும் வட சென்னைக்குள்ளே தான் வருது. ஸோ அதில் நம்ம நின்னோம். அதுக்கப்புறம் நம்ம பெரம்பூர்ல நின்னோம். அந்த டைமில் விஜய் நான் வரல. அந்த டைமில் வந்துட்டு மக்கள் நீதி மையம் இருந்தாங்க, அவங்கள எதிர்த்து நம்ம நிற்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ விஜய் அண்ணா வந்திருக்கிறாரு. விஜய் அண்ணா ரொம்ப நாளாக வருவார்னு நம்ம காத்துட்டு இருந்தோம். நீ கமல்ஹாசன் ரஜினிகாந்த்லாம் முடிஞ்சுட்டு அப்புறம் இப்போ விஜய் அண்ணா வராரு. அதனால் அவங்களுக்கு தான் ஆதரவு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு வந்து பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது இந்த ரெஸ்பான்ஸ்? பொதுமக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே, அது குறிப்பாக இந்த தேர்தல் அறிவித்த டைம்லேருந்து அவர் போகிற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மக்கள் வரவேற்பு எப்படின்னு நம்ம பார்த்தோம். வரவேற்பை பார்த்தே பயப்படுறாங்க. முதல்ல வந்துட்டு 1-2 மாநாடுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கில் ஆளுங்க வராங்கன்றதுக்காக அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க பர்மிஷனே வந்துட்டு 5000 பேருக்கு 10,000 பேர் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா? அந்த பயம் எப்படி வருது அப்படின்னா மக்களோட சக்தி அதிலே வந்து நல்லா தெரியுது. இன்றைக்கி வந்துட்டு டெல்லியில் இருக்கிற ஒரு மீடியா வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து 10 நாள் கவரேஜ் பண்ணுது. எனக்கே ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் சேனல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் பெருசாக கவரேஜ் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. இப்போ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. ஏன்? அது வந்துட்டு ஒரு மக்கள் சக்தி தான். அந்த மக்கள் சக்தியை பார்த்து பயப்படுறாங்க இல்லைங்களா? அதுதான். இப்போ விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து ஓட்ட மாறாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஓட்டர் பேங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்சி ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 2000க்கு மேலே பிறந்தவங்க அவங்க ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 90s கிட்ஸு, நான்லாம் வந்து 90s கிட்ஸ் தான், வந்து ஜென் ஒய் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு 80s கிட்ஸு 70s கிட்ஸில் தான் நம்ம விஜய் அண்ணா வராரு.
அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் இந்த 1960 50 இருக்கவங்க. அவங்களாம் வந்துட்டு நம்ம அப்பா அம்மா இல்லை நம்ம தாத்தா பாட்டி அந்த பேட்ச். அந்த பேட்ச் அப்படியே விட்டுருங்க. அந்த பேட்ச்சில் வந்துட்டு சிலவங்க வந்துட்டு ஒரே மாதிரி தான் இந்த கங்கணம் கட்டின குதிரை மாதிரி அதேக்குள்ளே தான் ஓட்டு போட்டிருப்பாங்க மாதிரி அவங்கள வந்து விட்டுருங்க. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு 70s 80s 90s கிட்ஸு 2K கிட்ஸ் தான். ஸோ அவங்களோட ஓட்டு பேங்க் வந்துட்டு கண்டிப்பாக நிறையவே இருக்குது. எல்லா மாநிலத்துலேயும் வந்துட்டு அந்த ஒரு வரவேற்பு ஏன் கிடைக்குதுன்னா இன்றைக்கி இளைஞர்களோட சக்தி இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து ஓட்டு இல்லாத 18 வயசு பூர்த்தி ஆகாத பசங்களே இன்றைக்கி தாவிக்காக கொடி பிடிச்சிட்ருக்காங்க. இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் ஓட்டர் ஐடி கிடைக்க போகிற ஆளுங்க. அப்போ வந்து ஒரு வரவங்க வந்துட்டு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னா ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக ஓட்டாக மாட்டோம் இல்லை. அவர் வந்து ஒரு கோலம் போடுங்கன்னு சொன்னார். ஒரு நாள் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் அங்கே அமெரிக்காவில் வந்துட்டு கோலம் போடுறாங்க தாவேக்காவோட கோலம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் தான். திமுக ஜெயிக்கும் கண்டிப்பாக. ஆர்டி சேகர் தான் மறுபடியும் வருவாப்புல. ஓகே, அவர் இந்த தொகுதிக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, எதனால் அவர் மறுபடியும் வருவார்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயம் பண்ணியிருக்காப்புல. பாலம், பார்க்கு, நிறைய வீடு நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக திமுக தான் வரும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஒரு முதல்வர் வேட்பாளரே இந்த தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னு அவங்க நிறைய பேர் நிறைய வாய்ப்பு இல்லை. இப்போ வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு வரும். ஆனால் நிறைய பேர் 40-50 வருஷமாக இருக்காங்க. அவங்கள கவுன்சிலர் ஆகி தான் எம்எல்ஏ ஆகி வரணும். உடனே யாரும் சிஎம் ஆக முடியாது, லேட் ஆகும். ஆனால் இப்போதைக்கு திமுக ஜெயிக்கும். திமுகக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ விஜய்க்கு வந்து நிறைய மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதரவு நிறைய இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்றாங்க. ஆதரவு இருந்தால் கூட வாக்களிக்கிறதுக்கு வந்து வயசு இருக்கணும். எல்லா வயசு வந்து 15-14 வயசு தான் இருக்குது. அதனால சான்ஸ் இல்லை. அவங்க 18 வயசுக்கு அப்புறம் தான் வாக்களிக்க முடியும், அதுக்கு முன்னாடி வாக்களிக்க முடியாது. ஓகே, ரெண்டாவதாக இந்த தொகுதியில் இவங்க இல்லைன்னா இவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா யாருக்கு? நாம் தமிழர் கட்சி வரலாம். அடுத்தது திமுக அடுத்தது நாம் தமிழர் கட்சி வேணா வரலாம். இந்த தொகுதியில் முக்கியமான பிரச்சனை என்னன்னா? பிரச்சனைனா மழையில் இந்த தண்ணி நிற்கிது, இதை தேங்கியதுக்கு மட்டும் தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அது வந்து சால்வ் ஆயிரும். ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை பேசியிருக்கீங்களா? இல்லை பேச இல்லை, நான் நிறைய பண்ணியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு திமுக ஜெயிச்சா நல்லது. நிறைய வந்து ஏரியா வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக விஜய் தான் இருக்கு. ஏன்னா அவர் புதுசாக நிற்கிறாரு, தொகுதி வராரு பெரம்பலூர் தொகுதியில். அது இல்லாமல் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் வந்தால் நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை தானே. ஸோ விஜய்லாம் வந்தால் அதான் அவர் வந்தாருன்னா கொஞ்சம் படித்தவங்களுக்கு வாய்ப்பு தருவார். அவங்களோட கட்சியில் சினிமாவில் இருக்கும்போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல, அந்த நல்ல விஷயம் நிறைய பேர் தெரியும். அதனால் ஒரு வாய்ப்பு தரணும். கண்டிப்பாக தராமல் இருக்கனால நம்ம தான் ஏமாந்து போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 45-50 வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் இன்னும் ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இந்த 2 கட்சிக்கு தான் நான் போடுவேன் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மை. அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கோபமாக வரும். என்னோட வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அது. அதான் இன்னும் கூட அந்த 50 வயசு மேலே இருக்கிறாங்க, 60 வயசு மேலே இருக்கிறவங்களாம் இன்னும் அதே தான். என்னோட கட்சி நான் பரம்பரையாக போட்டுட்ருக்கேன், ஓட்டு போட்டுட்ருக்கேன், டிஎம்கே ஏடிஎம்கே. அதெல்லாம் மாறணும். ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. யாரை வந்து இந்த கட்சியில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு தெரிய மாட்டேது. இன்னும் கூட எங்கள் தாத்தா போட்டார், எங்கள் அம்மா போட்டாங்க, திருப்பி நானும் அதே தான் போடணும். என்னென்னு தெரியாது. கேட்டால் எங்கள் பரம்பரை போடுறோம். அந்த லோகோ தான் அட்டையில், அப்புறம் சூரியன், அதை மட்டும் பார்த்து ஓட்டு போட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க. இன்னும் கூட படித்த பசங்க இன்னும் எவ்வளோ வந்துட்டுருக்காங்க. அவங்கள கேட்கணும், வீட்டில் கேட்கணும், பசங்களாம் கேட்கணும். என்னோட அப்பா அதான் தம்பி என்னடா போடணும், யாரோட ஓட்டு போடலாம், அந்த மாதிரி கேட்டு போடணும். இல்லைடா நான் இன்னும் வரைக்கும் அந்த ஏடிஎம்கேனா ரெட்டாயில், டிஎம்கேனா உதயசூரியன், அதை வச்சே ஓட்டு போட்டு இன்னும் ஏமாத்தான் இருக்காங்க. யாருக்கும் தெரிய மாட்டேது. இன்னும் அதே மாதிரி போட்டு கடைசி வரைக்கும் இன்னும் நீங்கள் வாங்கி வரப்போ கீழே மீன் வைக்கிறியா, மீன் வைப்பா, ஆட்டோ ஓட்ட போகிறேன், அப்புறமா பெயிண்ட் வேலை, அதே போய்ட்டு என்ன அர்த்தம்? சும்மா மாற்றம் வரணும். ஏதாவது ஒரு வாய்ப்பு தரணும். அவங்களுக்கு புதுசாக ஒரு கட்சிக்கு வாய்ப்பு தரணும். நிறைய விஷயம் இருக்குது. அதை பண்ணால் தான் மாறும் கண்டிப்பாக. நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானும் நிற்கிறார். அவரும் ரொம்ப வருஷமாக மாற்றத்தை எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்களா மக்கள்? இல்லை, சீமான் கட்சி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கடைசியாக ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியும் நான் அவர் தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா அவரோட சீமான் அவரோட அரசியல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அரசியலை பற்றி சரியாக பேசாதவங்கலாம் அவர் தெரியாது, எனக்கு தெரியும். அவரோட அரசியலே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதான் தெளிவான அரசியலாக இருக்கும். மக்கள்கிட்ட வந்து ரொம்ப எளிமையாக அந்த அவரோட அரசியல் பற்றி புரியும். அவரோட பேசுகிற விஷயம்லாம் புரிஞ்சிடும். எனக்கே புரிஞ்சிச்சு. ரொம்ப சில விஷயம்லாம் தெளிவாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, எது மணல் கொள்ளை நிறைய விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு சொல்லி புரிய வைப்பார். ஆனால் இன்ன வரைக்கும் அவரோட கட்சி இன்னும் டெவலப் ஆகலையா, இல்லை டெவலப் ஆகாமல் இருக்காங்களா, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் அவரும் வந்தால் ஒரு நல்ல மாற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஒன்று அவருக்கு வாய்ப்பு தரலாம், இல்லை விஜய்க்கு வாய்ப்பு தரலாம், இல்லை 2 பேரும் கூட்டணியாக இருந்து ஒரு வெற்றி எடுத்துகிட்டு அவங்க மூலிமா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரலாம். ஆனால் அதான் எல்லாருக்கிட்டும் அதான் பப்ளிக் தான் இருக்குது, அதான் உண்மை.